நான் உன்னதான் ரொம்ப நாளா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இல்லை ஸ்வேதா, நான் உன்கிட்ட சாதாரணமாக தான் பழகினேன். நான் கல்யாணம் பண்ணிக்கொண்டு நான் உன்கிட்ட பழகலை. காதல் காதல் சீரியல் டுடே எபிசோட். மது ஆஃபீஸில் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அர்ஜுன் பண்ண வேலைக்கு. அதனால் அர்ஜுனை கேபினுக்கு வர சொல்கிறாங்க. அர்ஜுன் வந்து கேபினுக்கு போன உடனே மது வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேன், என்னோட கல்யாணம் நின்றதுனால நீ ஜாலியாக பார்ட்டி கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தியா? இல்லை மது, உனக்கு யாரோ ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நான் உன்னை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் நடக்காமல் நின்று போனதை நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். அதனால நான் போய் சாமிக்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டு வந்தேன். உனக்கு வந்து தைரியமாக இருக்கணும், உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னலாம் நான் வேண்டிகிட்டு இருந்தேன். நீ என்ன மது, என்னை இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஓவராக பில்டப் பண்ணுறாங்க. அதை பார்த்த உடனே மது வந்து ரொம்பவே இரிட்டேட் ஆகிடுறாங்க. என்ன நீ சொல்கிறதெல்லாம் நம்பிடுவேண்ணா, நீ எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவே கூடாது, இந்த உன்னோட ரிசனேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே அர்ஜுன் வந்துட்டு சரி மது, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ரிசைன் பண்ணிடுறேன், அவ்வளோதானா, இதுக்கப்புறம் நீங்கள் என்னை பற்றி யோசிக்க கூட மாட்டிங்களா, ஐ லவ் யூ மது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேரும் சொல்கிறாங்க. ஆனாலும் மது வந்துட்டு செம்மையாக கோப்படுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து என்கிட்ட இப்படிலாம் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ரிசனேஷன் லெட்டர் வாங்கி அர்ஜுன் வந்துட்டு அதில் ஐ லவ் யூன்னு எழுதி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு வர்றதும் வராததும் உங்களோட விருப்பம், அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதை ஐ லவ் யூன்னு எழுதி இருக்கிறத பார்த்துட்டு மது வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அர்ஜுன் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ சொல்லு மது, டெய்லியும் உங்கள் வீட்டுக்கு நான் வரட்டுமா, இல்லை டெய்லி ஆஃபீஸ்க்கு வரட்டுமா? உங்கள் வீட்டுக்கு வந்து டெய்லி நான் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் உனக்கு, அது ஓகேவா? இல்லை நீ டெய்லியும் ஆஃபீஸ்க்கு வர்றது ஓகேவா அப்படின்றாங்க. இடியட், இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து அவங்களோட அம்மா கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க, அம்மா இப்படி தேவையில்லாத வேலை நான் நிறையா பண்ணிட்டேன், ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நீ பண்ணதோ எல்லாமே ரொம்ப தப்பான விஷயம், அந்த பொண்ணு இவ்வளோ திட்டினத்தில் எந்த தப்பும் இல்லைம்மா, நான் என்ன பண்ணட்டும், அவள் கல்யாணம் நின்ற சந்தோஷத்தில் நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்ட்டி கொடுத்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ பண்ணது பெரிய தப்புடா, அந்த பொண்ணு கஷ்டத்தில் இருக்கும் போது நீ அவளுக்கு ஆறுதல் தான் சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு நீ சந்தோஷமாக பார்ட்டி கொடுத்துட்டு இருந்தால் அவளுக்கு வெறுப்பாக தானே செய்யும், அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவள் உங்ககிட்ட எதை பற்றியும் பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா அவளுக்கு கால் பண்ணி பேசுமா அப்படின்றாங்க. சரி கால் பண்ணுறா பேசுகிறேன் அப்படின்றாங்க. அர்ஜுன் கால் பண்ண உடனே மது வந்து இரிட்டேட் ஆகிடுறாங்க. ஐயோ இவன் எதுக்கு கால் பண்ணுறான், இந்த இடியட்டோட கால் அட்டன் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து டிசைட் பண்ணுறாங்க. அம்மா என் ஃபோன் கட் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்றாங்க. ஆமாம், உன்னோட ஃபோன் கட் பண்ணாமல் பேசவா செய்வான், கண்டிப்பாக உன் மேலே செம்ம கோத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறமாச்சு யாரையும் கஷ்டப்படுத்துகிற வேலை வச்சுக்காத அர்ஜுனு, நீ பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அர்ஜுனோட அம்மா. அதுக்கப்புறம் அர்ஜுனோட அம்மா கால் பண்ணி மது கிட்டே பேசுகிறாங்க. தெரியாமல் ஏதோ சின்ன பையன் தப்பு பண்ணிட்டா, மன்னிச்சு விட்டுருமா அப்படின்றாங்க. அவன் என்னென்ன பண்ணான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மது ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நான் கோயிலுக்கு வரேன், கோயில் மீட் பண்ணலாம் அப்படின்றாங்க. சரிங்க ஆண்டி, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்றாங்க. உடனே அர்ஜுன் வந்து அம்மா எப்படியாச்சும் அவளுக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிவிட அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காயத்ரி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சீனியர் என்னை எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து கார்த்திகை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அர்ஜுனோட அத்தை பொண்ணுக்கு ஸ்வேதாவுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்வேதா வந்து அர்ஜுனை சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நினச்சி பார்த்து ஸ்வேதா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில்
அர்ஜுனோட அம்மா வந்து கோயிலுக்கு போகிறாங்க. இன்னும் வரலையே அம்மாவை அப்படின்ட்டு அர்ஜுன் வந்து கேட்குறாங்க. இன்னும் வரலடா, கண்டிப்பாக வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக மது வராங்க. மது வந்த உடனேயே அர்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க, மது வந்துட்டாடா பொறுமையாக எடுத்து சொல்லி பேசுமா அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேன், வச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த